இந்த நிலைமை இன்றைக்கு ஒரு துறையில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் வியாபித்து நின்ற லஞ்ச லாவணியத்தை அடியோடு அடித்து விரட்டுகிற பணியைத்தான் நம்முடைய முதல்வர் தளபதி விஜய் கையில எடுத்து விட்டார். எல்லா துறையும் இன்றைக்கு மறந்திருக்கிறது. நான் பெருமைக்காக சொல்வதாக கருதவிடக் கூடாது. இதுவரை தமிழகம் பார்த்திராத ஒரு முதலமைச்சர். ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி கல்வித்துறையிலும் பிற துறைகளிலும் தமிழ்நாடு முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதிலும், இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதிலும், தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டிய உரிமையை பெற வேண்டும் என்பதிலும் பிரதம அமைச்சரை பார்த்து அவர் பேசிய போது கொடுத்த கடிதத்தின் அடிப்படை தான் இந்த அரசாங்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்கள் எழுந்திருக்கலாம். இவர் இப்படி போவாரா, அவர் அப்படி போவாரா என்று. கற்பனையிலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை வெஞ்சிய நிலைமையில் இல்லை. அவ்வளோ கற்பனை. இவர் இப்படி இவர் ஏல போவாரா, இவர் பி டீம்ல வருவாரா. ஆனால் ஒன்று மட்டும்தான் அவர் சொன்னார், நான் உறுதியாக சொல்கிறேன், ஒரு கூட்டணி மந்திரி சபைக்கு இடம் தருவேன் என்று சொன்னார். செஞ்சாரா இல்லையா? இப்போ அதே போன்று எந்த கட்சியில் கூட்டணி சேர வேண்டும் சேரக்கூடாது என்பதில் உறுதியாக நின்றார். நான் பேரவைத் தலைவர் என்ற காரணத்தினால் இன்னும் ஆழமாக அரசியல் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் நல்லது நடக்கிற போது ஆதரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல ஒரு பக்கமே சாய்ந்து நின்று அரசியலை பார்க்கக்கூடாது. யூ மஸ்ட் எவாலுவேட். யார் எந்த நிலையில் யாருக்கு அனுகூலமாக இருக்கின்றார்கள். அவர் சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத இன மொழி வேறுபாடு எல்லோருக்கும் உதவுவேன் என்று சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை நிரூபித்திருக்கிறது. எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு 10-20 நாட்களுக்கு முன்பாக யார் யார் கிடைக்கவில்லை என்று ஏங்கி கிடந்தார்களோ, எப்போது கிடைக்கும் என்று காத்திருந்தால் அத்தனை பேருக்கும் எந்த விதமான செலவும் இல்லாமல், போக்குவரத்து செலவு கூட இல்லாமல் வீட்டுக்கே உத்தரவை அனுப்பி வைக்கிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு மாடல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும். மிகப்பெரிய படையெல்லாம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்க. போதை இல்லா தமிழகம். தமிழ்நாட்டில் போதை இருக்கக்கூடாது. அந்த போதையினால் எவ்வளவு பெரிய ஆபத்து களங்கம் விளைவிக்கிறது, குடும்பங்களில் என்ன கேடு நேர்ந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விசாரணை நடத்தி அதற்கு காரணமானவர்களெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று சட்டங்களை எல்லாம் தீட்டுகிற, இன்றைக்கு அரசு இயந்திரத்தை முழுக்கி விடுகின்ற காவல்துறையை நிச்சயமாக அந்த பயன்பாட்டில் முழுமையாக ஈடுபடுத்துகிற பணிகளை எல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது. இதுல யாருக்கு கஷ்டம் என்று சொன்னால், நோகாமல் எவன் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு வீட்டுக்கு வருமானம் வர வேண்டும் என்று யார் யார் இதுவரைக்கும் அரசாங்கத்தை சுரண்டி கொண்டிருந்தார்களோ, தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாலும் தொல்லையும் இல்லை, இனி சுரண்டலும் இல்லை, ஏமாற்றம் இல்லை, ஏற்றம் மட்டும்தான் கிடைக்கும் என்கின்ற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்த. அவர் கொஞ்சம் உறுதுணையா இருங்க. கட்சி வேறுபாடுகளை மறந்து நல்லது செய்கிற போது பாராட்டுகிறார் தன்மையை இந்த மக்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏரி பராமரிப்பு பற்றி சொன்னார்கள். பொதுப்பணித்துறை அமைச்சரிடம், நீர்வளத்துறை அமைச்சரிடம் நிச்சயமாக நான் சென்னைக்கு சென்றவுடன் பேசுவேன். தேவைப்படுகிற விஷயங்களில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு நான் கொண்டு வரும். இப்படிதான் ஒரு மாதம் முன்பாக வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் சர்ச்சுக்காக போனோம். அங்கே போன போது அந்த ஃபாதருக்கு 2 வண்டி, 12 பேர் உட்காரக்கூடிய வண்டி, வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் வந்தால் அவர்கள் செல்வதற்கு 2 வண்டி குடும்பத்தின் சார்பிலே. என்னுடைய மருமகள் கத்தோலிக்கராக இருக்கிறார், என்னுடைய மகன் அதிலே உறுப்பினராக இருக்கிற காரணத்தை அவர்கள் வேண்டுகோளை ஏற்று ஒரு வேண்டுதல் வைத்து நாங்கள் எல்லாம் போனோம். 2 வண்டி கொடுத்தோன்னு ஃபாதர் சொன்னாரு, இந்த வண்டியிலே பகி வண்டியில ஏறி கொஞ்சம் ஆலயத்தை சுற்றி வரலாமா என்று கேட்டார். சுற்றி வரலாம் என்று சொல்லி சுற்றி அப்படி வந்தோம் பாருங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்கள் என்று சொல்லி, இந்த கடையை பாருங்க. என்ன கடை ஃபாதர்னு? இங்க ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு, 6 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க தாவேகா கட்சியினர் கூட போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க, கடையை மூட முடியவில்லை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். சர்ச்சு காம்பவுண்டை ஒட்டி கடை, இந்த பக்கத்துல பள்ளிக்கூடம், இந்த பக்கம் மருத்துவமனை, எல்லாம் பாருங்கள் என்று சொன்னார். வந்த ஃபாதர் என்கிட்ட சொன்னதை நீங்க மறந்து விடுங்கள் என்று சொன்னேன். அதே போன்று என்னை சந்திக்க வந்த ஊர் மக்கள் சொன்னேன், இந்த மனு என்று கொடுத்ததாக நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் இறைவன் அருளால் என்று சொல்லி திங்கட்கிழமை சென்னைக்கு சென்றேன். செவ்வாய்க்கிழமை காலை முதல்வருக்கு தகவல் போனது, புதன்கிழமை காலை அந்த கடை இல்லை. இது நான் சொல்வதற்கு காரணம் இல்லை என்றால், சரியான நேரத்தில் சரியான முறையில் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிற எந்த மக்கள் பிரச்சனையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதில் ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கிறார், ரொம்ப விழிப்போடு இருக்கிறார். அதனால்தான் ஏற்கனவே நான் சொன்னேன், இதுவரை வெளியரங்கமான ஒரு ஆட்சியை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் வெளியரங்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சட்டசபையில கூட என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று லைவ் போட்டோம். ஏன் போட்டோம் என்றால், எம்எல்ஏக்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள், அவர் வைக்கிற வாதம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் லைவ் டெலிகாஸ்ட் வர வேண்டும் என்று சொன்னால் பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் நான் ஆதரித்து
இரவு நேரத்தில் முடிவெடுத்து எல்லோருக்கும் தகவல் சொல்லி அடுத்த நாளே ஒளிபரப்பினோம். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்றால், அரசாங்கம் மூடி மறைக்கிற அரசாங்கமாக, என்ன நடக்கிறது என்று தெரிவிக்காத அரசாங்கமாக, புகார் பட்டியலை கொண்டு போய் கவர்னரும் கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்திருக்கிற அரசியல் கட்சியாக இல்லாமல், அரசியல் கட்சிகள் மக்கள் நலனை சார்ந்து மட்டும்தான் சட்டசபைக்கு வந்து உழைக்க வேண்டும், அப்படிப்பட்ட நற்பெயரை எல்லா கட்சியும் எடுக்க வேண்டும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளைத்தான் எடுக்க வேண்டும் என்பது அந்த அடிப்படையிலே தான் இப்போது உங்க கூட மேகதாது பிரச்சனையில் எல்லா கட்சிகளும் ஒன்றுபட்டு நின்று அவர் எல்லோரும் ஆம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு மத்திய சர்க்காருக்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசாங்கம், ஒரு புதிய விடியல், புதிய நோக்கம், ஒரு புதிய எழுச்சி கிடைத்திருக்கிறது. ஒரு இளைஞர் கிடைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்த போது, முதல் சந்தித்த போது வெளியே வந்தவுடன் பத்திரிகை நிருபர்கள் என்னை கேட்டார்கள், முதல் சந்திப்பு எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். முதல் சந்திப்பே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்று நான் சொன்னேன். காரணம் என்ன என்றால், நான் அவரோடு நெருக்கமாக பழகியவர். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்குத்தான் கொடுத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை நேசித்தார், அன்பு காட்டினார், வளர்த்தார், உருவாக்கினார், ஆளாக்கினார். அதனால்தான் ஒரு கட்சியில் நான் இருந்தாலும் கூட எனக்கு வாத்தியார் எம்ஜிஆர் என்று நான் சட்டசபையிலே பகிரங்கமாக சொன்னேன். ஏனென்றால் நல்ல பண்புகளை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அப்படித்தான் என்னை பார்த்த பழகிய அத்தனை தலைவரிடமிருந்து நற்பண்புகளை கற்றுக்கொள்வதற்கு இறைவன் எனக்கு அருள் புரிந்தார். இங்கே ஃபாதர் சொன்னது போல அதுக்கு என்ன காரணம் என, ஒழுங்கா சண்டே கிளாஸுக்கு போனேன். ஞாயிற்றுக்கிழமையானால் சபை நடந்து கொண்டிருக்கிற போது, பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிற போது சிறுவர்களுக்கு என்று வைக்கப்பட்ட ஞாயிறு பள்ளியில ஒழுங்காக போனேன். அங்கே இருந்து கற்றுக்கொண்ட ஒழுக்கம். அடுத்தது நம்முடைய சேச சபையை பற்றி இங்கே சொன்னார்கள். நல்ல கல்லூரியில படித்தேன். லயோலா கல்லூரியிலே நான் பெற்ற அனுபவமும் அந்த தலைமை பண்பும், அந்த கல்லூரியிலே வேலை செய்கிற ஆசிரியர் பெருமும், குறிப்பாக சேச சபையை சேர்ந்த குருமார்கள் என்னை வளர்த்த விதமும், என்னை ஆதரித்த விதமும், கற்றுக்கொண்ட பண்புகளும் தான் என்னை ஒரு நிலை பெற்ற மனிதனாக, நியாய உணர்வு உள்ளவனாக என்னை வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அப்புறம் இந்த ஸ்கூல்ல தான் எங்க அண்ணன் ஆரோக்கியராஜன் படித்தார், கிருபாகரன் படித்தார். இந்த ஊர்ல தான் என்னுடைய தம்பி வந்திருக்கிற மனோகர் அவர் பிறந்தார். இப்படி பல நிகழ்வுகள் இந்த ஊரை பற்றி. இந்த சிஸ்டர்ஸை பார்த்தேன். உடனே அந்த ஃபாதர்ல சொன்ன, ஃபாதர் நான் சின்ன பையனாக இருக்கிற போது இந்த சிஸ்டர்ஸ் இங்கே மடத்தில் அப்பம் செய்வார்கள். அந்த ஓரம் அந்த ரவுண்டு போட்ட விட துண்டு விழும். நான் எனக்கு நினைவு இருக்கு, 4-5 பசங்க வந்து இப்படி கையை நீட்டி அந்த ஜன்னல் வழியா கேட்போம். அந்த துண்டெல்லாம் என் கையில கொடுப்பார்கள். எடுத்துக்கொண்டு ஓடி போய் சாப்பிடுவோம் என்று சொல்லலாமா என்று கேட்டேன். எதை சொல்லுகிறேன் என்றால், இந்த ஊர் வருகிற போதே புதுக்கடை அண்ணாக்க பார்த்தேன். அந்த கலியன் இருப்பார், பெரியவர் இருந்தார். அதே போல் இறுதிசாமி உடையார் இருந்தார். அவர் இந்த புலி நகை மாதிரி ஒருத்தர் போட்டிருப்பார். அவர் தானே கலியன் என்று கேட்டேன். ஆமா போட்டிருந்தார். அவெல்லாம் பெரியவர்கள் இப்போது இல்லை. அப்புறம் கறிக்கடை ஒன்று இருக்குமே என்று கேட்கல, அது அந்த தெருப்பக்கம் இருக்கிறது என்று சொன்னார். ஆக ஓடியாடி விளையாடிய இடமும், மக்களை பார்த்த இடமும், நான் பார்த்து தெரிந்து கொண்ட மக்களும், சிறந்த நற்பண்புகளுக்கு இலக்கணமான ஊர் விறகாலூர், சின்னகுளம் ரெண்டுமே. இதுல ஒன்று மட்டும் நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபாதர் ஸ்டெயின் சாமியார் அவர்களை பற்றி நான் நினைக்கிற போது, படித்த போது, பார்த்த போது, மற்றவர்கள் பேசுகிற போது, நூலின் மூலமாக நான் அறிந்து கொள்கிற செய்திகளிலே நான் விரைவாக படித்து விடுகிறேன். இன்று நான் ஒன்று கூடியிருப்பது ஒரு நினைவு நாளை கடைபிடிப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மனிதனின் வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தரும் உயர்ந்த மதிப்புகளை மீண்டும் நினைவு கூறுவதற்காக. அருட்தந்தை ஸ்டேன்சாமி அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு எனது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துகிறேன். இந்த மேடையில் பேசுவது எனக்கு மிகவும் உணர்வுபூர்வமான தருணம். ஏனென்றால் அருட்தந்தை ஸ்டேன்சாமி அவர்கள் என் சொந்த ஊரை சேர்ந்தவர், ஒரே மண்ணில் பிறந்தவர், உலகம் முழுவதும் மனித நேயத்தின் அடையாளமாக அறியப்பட்டார் என்பது எங்கள் ஊருக்கும் தமிழகத்திற்கும் பெருமை. 1937ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பிறந்த இவர் இளம் வயதிலே இயேசு சபை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். ஜீசஸ் மரபு என்பது கல்வி, அறிவு, ஒழுக்கம், மனிதநேயம், சமூக நீதி ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கும் ஒரு உயர்ந்த பாரம்பரியம். அதுதான் ஜெஸ்விட்ஸ். அந்த பாரம்பரியத்தை தனது வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்தினார். அதைத்தான் நான் சொன்னேன், ஜெஸ்விட்ஸ் மூலமாகத்தான் ஒரு முழுமை பெற்ற மனிதனாக நான் மாறினேன். அது லயோலா கல்லூரி எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று நான் சொன்னேன். அவர் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வாழ்ந்த பழங்குடியின மக்களுடன் கழித்தார். அவர் வாழ்ந்த கிராமங்களுக்கு சென்று அவருடன் அமர்ந்து அவர்களின் மொழியை கற்று அவர்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொண்டார். பழங்குடியின மக்கள் நமது நாட்டின் தொன்மையான பாரம்பரியத்தை சுமந்து நிற்கும் சமூகங்கள். காடுகளை அவர்கள் வெறும் வளமாக பார்ப்பதில்லை, அது அவர்களின் வாழ்க்கை, பண்பாடு, அடையாளம். ஆன்மீகம் இந்த உண்மையை ஸ்டேன்சாமி அவர்கள் ஆழமாக உணர்ந்திருந்தார். நில உரிமை, வன உரிமை, கல்வி, குடிநீர், சுகாதாரம், வேலைவாய்ப்பு இவையெல்லாம் அவர்களின் அன்றாட போராட்டங்கள். அந்த குரல்கள் வெளி உலகிற்கு சென்றடைய வேண்டும் என்று அவர் பாடுபட்டார்.
அவர் பல ஆண்டுகள் பழங்குடியின இளைஞர்களுக்கு கல்வியின் அவசியத்தை எடுத்துரைத்தார். கல்வி என்பது வேலைக்காக மட்டுமல்ல, உங்கள் உரிமைகளை அறிந்து உங்கள் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான கருவி என்ற எண்ணத்தை விதைக்க முயன்றார். அவர் சட்ட விழிப்புணர்வு முகாம்களை நடத்தினார். இந்திய அரசியலமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமைகள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். கிராம சபைகளின் முக்கியத்துவம், மக்களின் பங்கேற்பு, ஜனநாயகத்தின் அர்த்தம் போன்றவற்றை பற்றி பேசினார். இன்று நாம் வளர்ச்சி பற்றி பேசுகிறோம். ஆனால் வளர்ச்சி என்பது நகரங்களில் உயரமான கட்டிடங்களில் எழுவது மட்டுமல்ல, நாட்டின் கடைசி கிராமத்தில் வாழும் மனிதனின் வாழ்க்கை உயர்வதும் வளர்ச்சிதான். இந்த கருத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார். நமது தமிழ் இலக்கியம் இதையே வலியுறுத்துகிறது. திருவள்ளுவர் கூறுகிறார், அன்பினார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு கொண்டவர்கள் தங்களுக்காக மட்டும் வாழ்வதில்லை, பிறரின் நலனுக்காகவும் வாழ்கிறார்கள். அதுபோல அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். கருணையும் இறக்கும் மனிதனை உயர்த்தும் உயர்ந்த பண்புகள் என்பதை இந்த குரல் நமக்கு நினைவூட்டுகிறது. அருட்தந்தை சேன்சாமி அவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த குரல்களின் பொருள் நமக்கு தெளிவாக புரிகிறது. அவருடைய வாழ்க்கையில் எளிமை என்பது ஒரு அலங்காரம் அல்ல, அது ஒரு கொள்கை. அதிகாரம், செல்வம், புகழ் ஆகியவற்றை நாடாமல் மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் ஸ்டேன். ஒரு ஆசிரியரை போல கற்றுக் கொடுத்தார், ஒரு அருட்தந்தையை போல ஆறுதல் கூறினார், ஒரு சமூக பணியாளரை போல மக்களோடு நடந்தார், ஒரு மனிதநேயவாதியை போல அனைவரையும் அரவணைத்தார். ஆனால் அந்த மனிதநேய பாதை அவருக்கு எளிதானதாக இருக்கவில்லை. பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர் தங்கள் நிலத்திலும் காடுகளிலும் கண்ணியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவர் பல ஆண்டுகள் குரல் கொடுத்தார். அந்த பணியின் காரணமாக பல்வேறு சவால்களையும் எதிர்கொண்டார். அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் அவர் தொடர்ந்து மறுத்தார். வடக்கு நீதிமன்றத்தில் விசாரணை இருந்தபோது அவர் தன் வாழ்க்கை மிகவும் கடினமான காலத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. 80 வயதை கடந்திருந்தார். பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். கைகள் நடுங்கும், குவளை கூட தூக்கி பிடிக்க முடியாத நிலைமை. குடிப்பதற்கு தண்ணீர் என்று கேட்டும் கூட குவளை தர மறுக்கிற ஒரு அநீதி செயல். அந்த உடல்நிலையிலும் அவர் தனது நம்பிக்கை, மனிதநேய சேவையையும் கைவிடவில்லை. இதற்கிடையில் உலகையே உலுக்கிய கோவிட் பெருந்தொற்று பரவியது. சிறையில் இருந்தபோது அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அந்த சிகிச்சை பலனின்றி 2021ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் நாள் அவர் இறைவனடி சேர்ந்தார். இன்றைய இளைஞர்கள் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன? வெற்றி என்பது உயர்ந்த பதவியை அடைவது மட்டுமில்லை, நம்மால் எத்தனை பேரின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படுத்த முடிகிறது என்பதில் உண்மையான வெற்றி இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஸ்டேன்சாமி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து நல்ல பண்பையாவது எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாணவனுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஏழை குழந்தையின் கல்விக்கு உதவலாம், ஒரு மரம் நடலாம், ஒரு நோயாளியை சந்தித்து ஆறுதல் கூறலாம், ஒரு முதியவரின் கையை பிடித்து நடக்க உதவலாம். இந்த சிறிய செயல்தான் பெரிய மனிதன் நேயத்தின் அடித்தளம். ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் நம்புவது என்னவென்றால், அரசியலில் உயர்ந்த நோக்கமும் சேவையே. மக்களின் குரலை கேட்பதும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் சமுதாயத்தில் யாரும் புறக்கணிக்கப்படாத நிலையை உருவாக்குவது நமது கடமை. இன்று அருட்தந்தை ஸ்டேன்சாமி அவர்கள் நினைவு கூறும் இந்த வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையை போற்றுவதோடு மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த மனிதநேயம், எளிமை, சமூக பொறுப்பு, தன்னலமற்ற சேவை ஆகிய மதிப்புகளை நமது வாழ்க்கையிலும் பின்பற்ற உறுதியேற்க வேண்டும். அவருடைய நினைவு நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றட்டும். அவருடைய சேவை மனப்பான்மை நமது இளைஞர்களுக்கு வழிகாட்டட்டும். அவருடைய அர்ப்பணிப்பு நமது சமூகத்திற்கு என்றும் ஒரு ஊக்கமாக விளங்கட்டும். அவரது ஆன்மா இறைவன் சாந்தியிலும் சமாதானத்தில் இளைப்பார இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். இப்போ ஸ்டேன்சாமி சேச சபையில சேர்ந்தார். சார் எவ்வளவு பேர் சேச சபையில இருக்கிறார். இப்போ நல்ல தீர்மானம் எல்லாம் போட்டாரு, ரொம்ப அருமையான தீர்மானங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அதில் ஒன்று மட்டும்தான் எனக்கு அதில் வேண்டும், மற்ற விஷயங்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஒன்னே ஒன்றுதான், உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், விரைவிலே விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு அவர் குற்றமற்றவர் என்பதை நாட்டுக்கு உலகுக்கும் தெரிவிக்க அந்த கோரிக்கை மட்டும்தான் எனக்கு ஏற்படுகிறது. இருந்தால் அவர் இருந்தார், மறைந்து விட்டார். ஆனால் இது என்னதான் நடக்கிறது, என்னதான் நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு உலகோருக்கும் தெரிவிக்க வேண்டும், விசாரணை விரைவிலே முடிக்க வேண்டும். அந்த கோரிக்கை மட்டும் அது நல்ல ஏற்புடைய கோரிக்கையாக நான் கருதுகின்றேன். அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் என்று நம்புகின்றேன். அப்புறம் நம்ம ஊருக்காரர் என்னப்பா, அது நம்ம எல்லா ஊருக்காரரும் ஜார்க்கண்டுக்கு போயிருப்பாங்க, எல்லாரும் பணியாற்றி இருப்போம். இவருக்கு மட்டும் எப்படி இங்கே தைரியம் வந்தது என்றால், இது அவருக்குரிய தைரியம் அல்ல, இது தமிழனுக்கே உரிய தைரியம். எங்கே பிறந்திருந்தாலும் சரி, எங்கெங்கே வளர்ந்திருந்தாலும் சரி, இந்த பூமி, இந்த மண்ணுக்குரிய வீரத்தின் விலை, இந்த மண் வீரத்தின் விளை நிலம். அநீதியை கண்டு வெகுண்டு எழுந்து எந்த சூழ்நிலையும் கூட
யாருக்கு அஞ்சாமல் துணிந்து சொல்லுகிற மண் இந்த தமிழ் மண். அதுதான் நம்முடைய இலக்கியம்ல நான் புராணங்கள்லாம் நான் நிறைய படித்திருக்கோம். தேர்காலில் என்னுடைய கன்று மடிந்து விட்டது என்று ஒரு பசுவை போய் மணியடித்தவுடன் அது மனுநீதி சோழ நீதி வழங்குகிற பூமி இந்த பூமி. என் காரச்சிலம்பு இது முத்து உன்னுடைய நீ கொண்டாயே அங்க என்ன கிடைத்தது என்று சொல்லி மாணிக்க பரல் என்று பரல் மூலமாகவே ஒரு மன்னனையே ஒரு மாநகரத்தை எரித்த பூமி இந்த பூமி. நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆக இந்த மண் கொடுக்கிற அந்த வீரத்தில் அந்த வீர உணர்வு இருக்கிறதே அது எல்லாரோட இருக்கும். ஆனா பல பேர் என்ன செய்வோம் என்றால் ஒரு அநீதி நடக்கிறது என்றால், இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன். நான் படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் நான் பஸ்ல போய் கொண்டிருந்தேன். ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் நிறுத்தினார். உடனே சட்டையை பிடித்து விட்டார். நான் உடனே எனக்கு தெரியாது என்ன நடந்தது. நானே பஸ்ஸை விட்டு இறங்கினேன். எதுக்கு யார் சட்டையை பிடிக்கிறேன், எதுக்கு ஐயா சட்டையை பிடிக்கிறேன் நான் கேட்டேன். ஒரு போலீஸ்காரரை பார்த்து அப்படி கேட்டிருக்கலாமா என்றால் நீங்கள் சொல்ல தப்பு. ஆனா என்னை அறியாமல் ஏனென்றால் அவர் அந்த லைனை தாண்டி நிற்கிறார் வண்டியில. அவர் சட்டையை பிடித்த உடனே சட்டையை பிடிக்கிற உனக்கு உரிமை உனக்கு கிடையாது, நிறுத்து, நீ கேஸ் போட்டு என்ன வேணா செய்யலாம், கையை எடு என்று சொல்கிறேன். அவர் என்னை கோபப்பட்டு பேசுகிறார். அப்ப நான் பதிலுக்கு பேசுகிறேன். அப்ப நாங்க திரும்பவும் அது அது ரெண்டு பேர் விட்டார்கள். அது தீர்க்கப்படுகிறது. அப்புறம் நான் என்னைக்குள்ள யோசிச்சுக்கிறேன், ஏன் வேகமாக இறங்கினேன். அதாவது பீரிட்டு கிளம்புகிற அந்த உள்ள உணர்வுகளை அடக்க தெரியாமல் நீதியை நிலைநாட்டுகிற அந்த பண்பு இருக்கிறதே அது எல்லாத்தையும் இருக்கிறது. நம்ம என்ன நினைப்போம் என்றால், நமக்கு என்ன வம்பு, நம்ம அவசரமா வேலைக்கு போகணும், நமக்கு என்ன வம்பு, இதுல போய் தலையிட்டா நம்ம மேல போய் கேஸ் போட்டுருவானா, இதை போனா நம்ம வீட்டுல மனைவி ஒத்துப்பாங்களா, உங்களுக்கு எதுக்குங்க இந்த தலையெழுத்து, எவனோ போறான் எவனோ அடிச்சுக்கிறான் நமக்கு என்ன என்று சொல்வார்களா, அல்லது எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுமா, இதை போய் நம்ம கேட்டோம்னு நம்ம மேல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி ஏதாவது செய்வார்களா. இப்படி பயந்து 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 நாளை கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயம் என்று பட்டதை துணிந்து சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் என்ன சொன்னார்னா, இப்படி அப்படி எல்லாம் கோடு போட்டுக்கொண்டு என்னை எதிர்ப்பதாக நினைத்தால் நடக்காது, நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று தைரியமாக சொன்னார். இதுதான் செய்ய போயிருந்து அறிவித்தார். வெளியரங்கமா அறிவித்துதான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அப்படி ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஸ்டான் சாமி வெளியே வர வேண்டும். அது பழங்குடி மக்களிடம் நீங்க பணியாற்றுவதாக இருந்தாலும் சரிதான், பட்டியலின மக்கள் இங்கே பணியாற்றுவதாக இருந்தாலும் சரிதான், அவர் வன்னியராக இருந்தாலும் சரிதான், அவர் நாடாராக இருந்தாலும் சரிதான், கள்ளராக இருந்தாலும் சரி, மறவராக இருந்தாலும் சரி, அவர் பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி, யாதவராக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரிதான், அதுல இருந்து ஸ்டான் சாமிகள் வர வேண்டும். அதுல இருந்து ஸ்டான் சாமிகள் அவர் ஜெசுவிட் மிஷினரி, அவர் கிறிஸ்தவரே, அவர் கிறிஸ்தவருக்காக தான் சிலை வச்சால் என்று யாரால் சொன்னால் என்றால் இந்த ஊரையும் புரிந்து கொள்ளவில்லை, இந்த மண்ணையும் புரிந்து கொள்ளவில்லை, இந்த மனித நேயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை, இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாதான் சொல்ல முடியும். ஏன் வைக்கிற சிலை, ஏன் வைக்கிறாய் கூட்டம் என்று சொன்னால் மக்கள் உணர்வுகளை மனித நேயத்தோடு அணுகிற அந்த முறை வேண்டும். அதில் சட்டத்தை மீறக்கூடாது என்று சொல்லலாம், சட்டத்துக்கு புறமாக நடக்கக்கூடாது என்று சொல்லலாம். அவர் சட்டத்தை மீறினாரா, அரசியல் சட்டத்துக்கு மாறுபட்டு நடந்தாரா என்பது விசாரணை இருக்கிறது, வரட்டும். அந்த நீதி கிடைக்க வேண்டும், அது உடனே கிடைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையில யாருக்கு மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் என்னுடைய உணர்வு சொல்வதெல்லாம், நீங்கள் எந்த காலகட்டத்தில் விறகாலம் என்று சொல்ல காரணத்தினாலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஜாதி மத இன மொழி உணர்வு கப்பால்பட்டு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்றால் தர்ம உணர்வும் நியாய சிந்தனையும் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஒன்றுபட்டு நீங்கள் நல்லது நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். எதற்கென்றும் நீங்கள் அஞ்சக்கூடாது. உங்களை அஞ்சாது பார்த்துக் கொள்கிற அரசாங்கம் தான் இன்றைக்கு நம்முடைய தளபதி விஜயனுடைய அரசாங்கம் என்பதை மறந்துவிட உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். நான் ஏற்கனவே இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், ஒரு வெளியரங்கமான அரசாங்கம் இருக்கும் என்று சொன்னார், லஞ்ச லாவணியம் இல்லாத அரசாங்கமா இருக்கும் என்று சொன்னார், ஊழலற்ற அரசாங்கத்தை தருவேன் என்று சொன்னார், யார் தவறு செய்தாலும் தண்டிப்பேன் என்று சட்டசபையில் அறிவிக்கிறார். என்னுடைய யார் செய்தாலும் அனுமதிக்க மாட்டேன், அப்படி தவறு செய்து தண்டிக்காமல் விடமாட்டேன் என்று ஓப்பனா அறிவிக்கிறார். இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆக இதை நான் சொல்வதற்கு காரணம் என்றால், தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு தன்மையில் ஒரு அரசாங்கம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நிச்சயமாக இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நியாயம் நிலைநாட்டப்படும், சமூக நீதி கிடைக்கும். அந்த சமூக நீதி கிடைப்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அதைத்தான் அவருடைய கொள்கை பாடலில் பார்த்து, எங்கேயாவது இந்தியா முழுவதும் எத்தனையோ வேட்பாளர்களை எல்லா கட்சியும் அறிவித்திருக்கும். 234 வேட்பாளரை வரிசையாக நிக்க வச்சு கையை உயர்த்தி லஞ்சம் வாங்க மாட்டேன்,
நேர்மையாக நடப்பேன் என்று பகிரங்கமாக மக்களுக்கு அறிவித்திருக்கிற ஒரே அரசாங்கம் இந்த இப்போது வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் அரசாங்கம் மட்டும்தான். இதை விட என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய கோரிக்கைகள்லாம் நம்முடைய ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அவனை ஒன்றுதான் நான் சொன்னேன், யூ மஸ்ட் ஹீவ் அ சை ஆஃப் ரிலீஃப். அப்பா, இனி நம்முடைய பிரச்சனையை அரசாங்கம் பார்த்துக் கொள்கின்ற அந்த நிம்மதி பெருமூச்சு உங்களிடமிருந்து வர வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகின்றேன். உங்களை பொறுத்தவரையில் 5வது ஆண்டு ஸ்டான்சாமியினுடைய 5வது நினைவு கொண்டாடுகின்றீர்கள். சில கோரிக்கைகள்லாம் அவரை பற்றியெல்லாம் நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவரோடு நான் நிச்சயமாக பேசுவேன். இங்கே அந்த சமூக கூடம் கட்டுவதை பற்றியும் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு தேவை என்பதை பற்றியும் பேசலாம். அதே போன்ற ஆரம்ப சுகாதார நிலையை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். வங்கி ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்க, பக்கத்து ஊரில் கொல்லமாடிக்கெல்லாம் நீங்கள் போகின்ற நிலைமை இருக்கிறது என்று சொல்லி, இங்கேயே வங்கியும் ஒரு ஏடிஎம் வசதியோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நிச்சயமாக ஒரு மாத காலத்திற்குள்ளாக நான் முயற்சி எடுப்பேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மின்பாதை மேலே செல்கிற அதெல்லாம் கீழே போக வேண்டும் என்று நீங்கள் சொன்னீங்க. நான் வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் 2017 பேராசிரியர் அன்பழகன் அவர்களை வெற்றி கொண்டு எம்எல்ஏ ஆன போது அங்கே இப்படிதான் வயர் மேலே போற வயர்லாம் கீழே கொண்டு போவதற்கு நிறைய பொருள் செலவாகும் என்று அப்போ பஞ்ச்டு கேபிள் எல்லா வயர்களையும் ஒன்று திரட்டி ஒரே கேபிள் வயராக போகிற ஒரு திட்டத்தை அங்கே அமுல்படுத்தினேன். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் கூட இங்கே நிறைவேற்ற முடியுமா என்று பார்க்கலாம். அது புதைவடமாக அல்லது மண்ணுக்கடியில் வைக்கிற அந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை பற்றி நம்முடைய மின்துறை சட்டத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நான் நிச்சயமாக கொண்டு வர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏரியை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுகிற அந்த காலகட்டத்தில் நாம் அந்த பெருமகனாரை நன்றியோடு நினைக்க வேண்டும். எனக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய அமைப்புக்கு, தமிழகம் முழுவதும் இந்த சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற சட்டத்துக்கு உட்பட்டு, அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு, தமிழக அரசின் சட்டத்துக்கு உட்பட்டு சமூக நீதிக்காக போராடுகின்ற 3 பேரை ஆண்டுதோறும் தேர்ந்தெடுத்து சமூக நீதி விருது ஸ்டான்சாமி பெயரால் நீங்கள் வழங்க வேண்டும். அதற்குரிய செலவு தொகையை நான் ஆண்டுதோறும் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டு, இந்த நல்ல வாய்ப்பிற்கு வணங்கி, உணவு தயாராக இருக்கிறது, உங்களோடு இணைந்து நான் உணவருந்த விரும்புகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.